ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்கும் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னைக்கான முதல் கேள்வி, நீர்நிலைகளின் எண்ணிக்கையில் அடிப்படையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? நீர்நிலைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம், ஆப்ஷன் சி ஒடிசா, ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேசம். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். நீர்நிலைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம். அடுத்ததா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றது பார்த்திடலாம். சென்னையின் திருவல்லிக்கேணியில் அமைந்துள்ள வில்லிங்டன் சீமாட்டி கல்லூரியின் கல்வியியல் கல்லூரி எப்போது நிறுவப்பட்டது? சென்னையின் திருவல்லிக்கேணியில் அமைந்துள்ள வில்லிங்டன் சீமாட்டி கல்வியியல் கல்லூரி எப்போது நிறுவப்பட்டது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 1972 ஆண்டு, ஆப்ஷன் பி 1922 ஆண்டு, ஆப்ஷன் சி 1992 ஆண்டு, ஆப்ஷன் டி 1947 ஆண்டு. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான இரண்டாவது கேள்வி, சென்னையின் திருவல்லிக்கேணியில் அமைந்துள்ள வில்லிங்டன் சீமாட்டி கல்லூரி எப்போது நிறுவப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் 1922 ஆண்டு. அடுத்ததான் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். ஆசியாவின் மிக நீளமான நீரடி ஹைட்ரோ கார்பன் குழாய் இணைப்பானது எந்த ஆற்றின் அடியில் நிறுவப்பட்டது? ஆசியாவின் மிக நீளமான நீரடி ஹைட்ரோ கார்பன் குழாய் இணைப்பானது எந்த ஆற்றின் அடியில் நிறுவப்பட்டுள்ளது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ சிந்து, ஆப்ஷன் பி கங்கை, ஆப்ஷன் சி யமுனா, ஆப்ஷன் டி பிரம்மபுத்திரா. இன்னைக்கான மூன்றாவது கேள்வி, ஆசியாவின் மிக நீளமான நீரடி ஹைட்ரோ கார்பன் குழாய் இணைப்பானது எந்த ஆற்றின் அடிப்படையில் நிறுவப்பட்டுள்ளது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி பிரம்மபுத்திரா. அடுத்ததா இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னன்றதை பார்த்திடலாம். உலக மேம்பாட்டு அறிக்கை 2023 ஆண்டு புலம்பெயர்ந்தோர், அகதிகள் மற்றும் சமூகங்கள் என்ற அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ உலக பொருளாதார மன்றம், ஆப்ஷன் பி சர்வதேச நாணய நிதியம், ஆப்ஷன் சி உலக வர்த்தக அமைப்பு, ஆப்ஷன் டி உலக வங்கி. உலக மேம்பாட்டு அறிக்கை 2023 ஆண்டு புலம்பெயர்ந்தோர், அகதிகள் மற்றும் சமூகங்கள் என்ற அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி உலக வங்கி. அடுத்ததா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னன்றதை பார்த்திடலாம். எந்த பகுதியில் சுமார் 110 ஆண்டுகளுக்கு பிறகு புலி தென்பட்டுள்ளது? எந்த பகுதியில் சுமார் 110 ஆண்டுகளுக்கு பிறகு புலி தென்பட்டுள்ளது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஹரியானா, ஆப்ஷன் பி பஞ்சாப், ஆப்ஷன் சி டெல்லி, ஆப்ஷன் டி குஜராத். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி,
எந்த பகுதியில் சுமார் 110 ஆண்டுகளுக்கு பிறகு புலி தென்பட்டுள்ளது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஹரியானா. அடுத்ததான் இன்னைக்கான 6வது கேள்வி. இந்தியாவில் மிகவும் புத்தாக்கமிக்க மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மாநிலம் எது? இந்தியாவில் மிகவும் புத்தாக்கமிக்க மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மாநிலம் எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் பி கேரளா, ஆப்ஷன் சி கர்நாடகா, ஆப்ஷன் டி தமிழ்நாடு. இந்தியாவில் மிகவும் புத்தாக்கமிக்க மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மாநிலம் எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆந்திர பிரதேசம், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு. கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி கர்நாடகா. அடுத்ததா இன்னைக்கான 7வது கேள்வி என்னன்றதை பார்த்தலாம். 2023ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் மாவட்ட வாரியாக முதலிடம் பெற்ற தமிழக மாவட்டம் எது? 2023ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் மாவட்ட வாரியாக முதலிடம் பெற்ற மாவட்டம் எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ ஈரோடு, ஆப்ஷன் பி திருப்பூர், ஆப்ஷன் சி கன்னியாகுமரி, கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி விருதுநகர். இன்னைக்கான 7வது கேள்வி. 2023ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் மாவட்ட வாரியாக முதலிடம் பெற்ற தமிழக மாவட்டம் எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஈரோடு. அடுத்ததா இன்னைக்கான 8வது கேள்வி என்னன்றதை பார்த்துடலாம். மாநிலம் சார்ந்த கல்வி நிறுவனங்களின் தரவரிசை கட்டமைப்பினை நிறுவிய முதல் மாநிலம் எது? மாநிலம் சார்ந்த கல்வி நிறுவனங்களின் தரவரிசை கட்டமைப்பினை நிறுவிய முதல் மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ கேரளா, ஆப்ஷன் பி தமிழ்நாடு, ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம், கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. மாநிலம் சார்ந்த கல்வி நிறுவனங்களின் தரவரிசை கட்டமைப்பினை நிறுவிய முதல் மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ கேரளா. அடுத்ததான் இன்னைக்கான 9வது கேள்வி என்னன்றதை பார்த்தலாம். ஃபோர்ப்ஸ் இதழின் கூற்றின்படி உலகிலேயே அதிக சம்பளம் பெறும் விளையாட்டு வீரர் யார்? ஃபோர்ப்ஸ் இதழின் கூற்றுப்படி உலகிலேயே அதிக அளவில் சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீரர் யார்? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ கிறிஸ்டியானோ ரொனால்டோ, ஆப்ஷன் பி விராட் கோலி, ஆப்ஷன் சி ரஃபேல் நடால், ஆப்ஷன் டி உசைன் போல்ட். இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னன்றதை பார்த்துடலாம். உலகிலேயே அதிக சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அடுத்ததா இன்னைக்கான 10வது கேள்வி. சர்வதேச செவிலியர் தினமானது யாருடைய பிறந்த நாளை குறிக்கிறது? இன்னைக்கான கடைசி கேள்வி 10வது கேள்வி. சர்வதேச செவிலியர் தினமானது யாருடைய பிறந்த நாளை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ அன்னை தெரசா, ஆப்ஷன் பி சரோஜினி நாயுடு, ஆப்ஷன் டி புளோரன்ஸ் நைட்டிங்கேல், ஆப்ஷன் டி அருணா ஷான்பாக். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான கடைசி கேள்வி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற
கடைசி கேள்வி. சர்வதேச செவிலியர் தினமானது யாருடைய பிறந்த நாளை குறிக்கிறது? இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி, ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல்.